Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். போன வீடியோல குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாம்னு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல எப்படி தனியா தூள் செய்யலாம் அப்படினு வாங்க பார்க்கலாம். இந்த தூள் வந்து நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சேர்த்துப்போம் எக்ஸ்ட்ரா. அது வந்துட்டு நீங்க வந்து பிரியாணி செய்யும்போது இல்ல கறி குழம்பு செய்யும்போது சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையா மணமாவும் இருக்கும். அந்த தூள் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சூப்பரான தனியா தூள் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து 2 கிலோ அளவு தனியா தூள் அளவுக்கு எடுத்துருக்கோம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட 50 கிராம் வந்து நீங்கள் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கலரிசியும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 50 கிராம் வந்து மிளகு, நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற அளவு. பொட்டுக்கல்ல வந்து ஒரு 30 கிராம் 40 கிராம் அந்த அளவு. பொட்டுக்கல் வந்து இப்போ வறுத்துட்டாங்க, அதை வந்து நான் காமிக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து வறுக்க தான் போகிறோம். அடுத்து ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை, அது வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு ஜீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக வறுத்தி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா சின்ன சின்ன ஐட்டம்லாம் வறுத்தி எடுத்துட்டு அப்புறமா நம்ம தனியாக எடுக்க போகிறோம். தனியாக வந்து வறுக்க போகிறோம். இப்போ அரிசி எல்லாமே வறுத்துட்டாங்க. அடுத்து வந்து நம்ம தனியாக வந்து வறுத்துட்டு இருக்காங்க. தனியாக வந்து எல்லாமே சேர்த்து வந்து வறுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக வறுத்தி எடுத்துட்டோம். மிளகு, சீரகம், அரிசி, கடலைப்பருப்பு, இதோட நீங்கள் வந்து பட்டை ஒரு பட்டை 2 லவங்கம் அதையும் வந்து நீங்கள் சும்மா வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நான் இதில் காமிக்கலை. நீங்கள் அந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தூளுக்குமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எல்லா குழம்புக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். தனியாக வந்து ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன ஐட்டம்லாம் வறுத்து எடுத்துலையும் அதை வந்து அதுக்கு மேலே போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா காலையில் போட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் எடுத்திங்கன்னா நல்லாவே காஞ்சிடும். நல்லாவே நம்ம மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குவாங்க. நாங்கள் வந்து இது மட்டும்தான் சேர்ப்போம். நீங்கள் வந்து யாராவது எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க, அக்கா நீங்க இதை மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம பாக்ஸ்ல போட்டு மிஷினுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் கொண்டு போய் கொடுத்தோம்னா அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டாங்க. போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஆற வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அந்த சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது பொடி உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். ஓகே, டாட்டா பாய்.